அதெல்லாம் அப்பா பையன் வந்து அவுட் ஆஃப் ஹவுஸில் இங்கே தோட்டத்தில் ப்ரோக்ராம் நடக்கும்போது பாரபட்சமே பார்க்க மாட்டேன், கொலை பண்ணிடுவேன். தொங்கி போயிடும், சுருங்கி போயிடும், முகமெல்லாம் சுருங்கி போயிடும். 234 தொகுதி ஆச்சப்பா, எப்படி கழிச்சு சிஎம் ஆவார் அவர்? சரி, ஆனால் டஃப்பாக இருக்கும் இந்த எலெக்ஷனு. எலெக்ஷன் டஃப்பாக இருக்கா? ரஜினி அந்த காலத்திலே 96ல் எலெக்ஷனில் நின்றுந்தாருன்னா சிஎம் இது வரைக்கும் இருந்தாருன்னா அவர் தான் சிஎம் இருந்திருப்பார். இப்போ வரைக்கும் 50 ஆமாம், தோத்துருக்க மாட்டார், தோற்க மாட்டார். அந்த அளவுக்கு ரசிகர்கள் நிறைய வருது. பார்த்தேன் படம். அந்த படம் தியேட்டர்ல பாத்தீங்களா? பார்த்தேன். நல்ல கூட்டம்லாம் நல்லா இருந்ததா? செம்ம கூட்டம் இருக்கு. அப்போவா? அப்போ அந்த படம் தியேட்டர்ல பாத்தீங்க? பார்த்துக்கிறேன். சூப்பர் சூப்பர். நான் சொன்னேன்ப்பா, ஆம்பளையா அந்த சொல்லம்பா, பெத்த புள்ளையா யாருன்னா ஆம்பளையா இருந்தா சொல்லு பண்ணுவாங்க. நான் எவ்வளவு பெரிய அசிங்கத்தை எனக்கு உண்டாக்குறேன். யாருக்கு ஓட்டு போட வந்து நீ கேட்ட நீங்க அதுக்கு நீ மட்டும் யாருக்கு ஓட்டு போட போறன்னு கேட்டேன். தப்பா அது? தீச்சிருவானுங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் வந்து பிறந்துக்குன்னு போவீங்க, அடிக்கிற அடி அங்கே பேசணும் பண்ணிக்கின்னு போவீங்க. நான் வயசானவர மாதிரிலாம் பார்க்க மாட்டேன். ப்ரோக்ராம் டைமில் நச்சுன்னு நறுக்குன்னு பேசணும். என்கிட்ட தவறான பேசிகள்லாம் பதிவுகள் நம்மக்கிட்ட கொடுக்கக்கூடாது. பயந்து நீங்கள் போங்க, நீங்கள் எந்த போங்க, நீங்கள் போங்க. பயமாக இருக்கு உங்களை குத்திரும் போல, போங்க, முதுகில் குத்திரும், போங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சொல்லுங்கப்பா. வணக்கம்பா, எல்லாருக்கும் வணக்கம்பா. வணக்கம்பா. வணக்கம். ஓகே. ஓம் நமச்சிவாய. எல்லாம் அல்ல இளைவா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. சாரி, உன்னால் பேர் இளைவான்ட்டேன். அப்பா நாக்கு துண்டாக போய்டும், தயவு செஞ்சு கம்முன்னு உட்காருங்க ப்ளீஸ். அப்பா டேடின்னு கூட பார்க்க மாட்டேன், ப்ரோக்ராம் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணான். அதெல்லாம் அப்பா பையன் வந்து அவுட் ஆஃப் ஹவுஸில் இங்கே தோட்டத்தில் ப்ரோக்ராம் நடக்கும்போது பாரபட்சமே பார்க்க மாட்டேன், கொலை பண்ணிடுவேன். சும்மா ஏன் உம்முன்னு ஆகிட்டேன்? சும்மா நான் எப்படி கொலை பண்ணுவேன்? அப்பாவை எப்படி கொலை பண்ணுவேன்? எவ்வளோ பண்பட்டு ஜாம்தான் சாப்பிட்ருக்கேன். சரி, தேவையில்லாத பேச்சு போயிட்டுருக்கு பாரு. இவ்வளோ காரணம் உன்னால தான். ஓம் நமச்சிவாய. எல்லாம் அல்ல இறைவா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லாஹ் அக்பர். நன்றி, வணக்கம். முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷம் எலெக்ஷன் பயங்கர டஃப்பாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் எங்கள் வீட்டில் என்னோடய டேடி ஹவுஸ் இட் பாசிபிள் அட்டால் யாருக்கு அவர் ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு நான் கேட்க போகிறோம். அப்போ நீங்கள் இந்த வருஷம் 2026 இந்த பஞ்சபூதங்கள் சாட்சா நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? ஓட்டு போடுற கதையெல்லாம் இப்போ நான் சொல்கிறதுக்கு இல்லைப்பா. ஓட்டு போடுற அணி தான் நிர்ணயம் பண்ணுவேன், யாருக்கு போடணும், நிர்ணயம் போடணும். ஆமாம், யாருக்கு போடணும், யாருக்கு போடக்கூடாதுன்னு எனக்கு பதிஞ்சு போச்சு அந்த காலத்துலேயே. அதனால் இப்போ வந்து ஓட்டு போடுற அந்த காலம் பதிஞ்சு போச்சு. ஆமாம், எனக்கு லைட்டாக புரிஞ்சு போச்சு. ஆமாம், நீங்கள் எந்த கட்சிக்கு போட போகிறீங்கன்னு சொல்லுங்கள். எந்த கட்சியும் நான் திமுக தான் ஓட்டு போடுவேன். அப்படி போடு, அருவாலை அப்படி போடு, நைஃப். 72 எம்ஜிஆர் பிரிஞ்சப்பே எம்ஜிஆருக்கே நான் ஓட்டு போடலப்பா. 72 எம்ஜிஆர் திமுகலேருந்து பிரிஞ்சாரா இல்லை பிரிஞ்சு சாப்பிட்டாரா? பிரிஞ்சு சாப்பிட்டாரு. இல்லை, கட்சி விட்டு விலகிட்டாங்க. கட்சி விட்டு விலகிட்டாங்க, டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஓகே. அதனால அவர் பொருளாளர் இருந்தார், கணக்கு கேட்டாங்க, அதனால விலகிட்டாங்க. அவரை கணக்கு கேட்டாங்களா? பொருளாளர் இருந்தாருப்பா எம்ஜிஆர் அப்போ திமுகவில். லைட்டா ஹிந்தி வந்து போகுது. கணக்கு கேட்டாங்கன்னு சொல்லி கட்சியில. ஓகே ஓகே ஓகே. 72 நீங்க அப்போ இந்த வருஷம் திமுகவுக்கு ஓட்டு போட போறீங்க? திமுக தான் போடுறது. நான் அதுக்கப்புறம் ஓட்டு போய் இருக்குது தெரியல. நல்லதுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் யாருக்கு எந்தெந்த கட்சி பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போடணும். அவங்கள போய் ஒருத்தவங்களை போய் டிஸ்டர்ப் பண்றது, நீ இதுக்கு தான் போடணும், நீ இதுக்கு தான் போடணும், அது மாதிரி கேவலம். 1ஆம் நம்பர் கேவலம். இந்த வருஷம் யார் வராங்களோ அவங்கவுங்க மனசுக்கு பிடிச்ச மனசோட வச்சுக்கின்னு ஓட்டு போகிறது, அதுதான் நியாயம். கட்சிக்காரங்க வந்து பிரச்சாரம் பண்ணலாம், நீங்கள் எங்களுக்கு போடுங்கன்னு. ஆனால் பப்ளிக் வந்து நீங்கள் இவங்களுக்கு போடுங்க அவங்களுக்கு போட சப்போர்ட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவங்கவுங்க மனசுக்கு தெரியும், அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணக்கூடாது. என்னப்பா நான் சொல்கிறது கரெக்டா? கரெக்டுப்பா. ஸ்பான்டேனியஸாக பேசுவேன், நான் ஃபேபுலஸாக பேசுவேன். ஸோ இப்போ வரேன் கதைக்கு. அந்த காலத்துலேருந்து நீங்கள் ஒரு வெறி பிடிச்ச டிஎம்கே, அம்மாவும் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் நான் ஃபஸ்ட் டைம் நான் ஓட்டு போடுறதுலேருந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டுன்னு இருக்கேன், ஓகேவா? ஸோ அந்த கதையை விடுங்க. எப்போ பார்த்தாலும் இப்போ விஜய் பாட்டு
விஜய் பாட்டு போட்டாங்கன்ட்டு ஓடி போய் உட்காந்து பார்ப்பீங்க. ஸோ அதான் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அண்ணா அவரை பற்றி தான் சொல்கிறேன். விஜய் பாட்டெலாம் போயிட்டு உட்காந்து பார்ப்பீங்களா, விஜய் படம் போட்டாங்க இப்போ விஜய் டான்ஸுப்பா அதுன்னு பார்ப்பீங்களா? ஆமாம் சாமி. அவருக்கு உங்களுக்கு ஓட்டு போனேன்னா என்ன தோணுச்சா? அப்படி ஒன்றும் இல்லை, விஜய் வந்து என் பிள்ளை மாதிரி. அதனால் அவருடைய பாட்டு நல்லா இருக்கும், அவர் டான்ஸு நல்லா இருக்கும். அதனால் நான் அதெல்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய ஆள் தான் நான் விஜயை. நல்ல பிள்ளை, தங்கமான பிள்ளை அவர். ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் ஓட்டு போடுறது மட்டும் தான் நமக்கு ஓட்டு மட்டும் கிடையாது, ஒத்து வராது. ஒரு துளி கூட நடக்காது. சத்தியகுறையே கிடையாது. டிஎம்கே தான். ஆமாம். பழைய ஆளுங்களை ஒன்றுமே பண்ண முடியல. சத்தியமா வேற லெவல். ஆனால் உங்களை யாராவது தூண்டி இருக்காங்களா டிவிகேக்கு ஓட்டு போடுங்க அந்த மாதிரி யாருன்னா உங்களை? இது வரைக்கும் யாரும் நடக்காத, யாரும் கேட்டது இல்லை. நானும் அது மாதிரி இது வரைக்கும். ஆனால் பாட்டு பார்ப்பீங்க? பாட்டெல்லாம் பார்ப்பேன்பா. விஜய் பாட்டுலாம் நல்ல பாட்டுலாம் அவன் பாட்டுலே ஓடுது இல்லை. ஃபேமஸ் ஆனதே பாட்டும் டான்ஸ்லேயும் ஓடிக்கிறாரு. சரி, அவரோட படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது? அவருடைய படம் நான் எந்த படமும் பார்க்கவும் இல்லை. இந்த இப்போ ஒரு டான்ஸ் போகிறேன், இப்போ அந்த பாட்டெல்லாம் பார்த்தா அதை ரசிக்கிறேன். ஐயா அப்பா சாவடிச்சிடும் உங்களுக்குப்பா, அவங்களுக்கு பயமாக இருக்குதுப்பா எனக்கு. பாட்டு பார்த்துக்கிறீங்க எல்லாம் டான்ஸ் இருக்குது, அவர் படங்கள் நான் பார்த்தது இல்லைன்றீங்களப்பா. டிவியில் பார்த்தேன்ப்பா அவர் படத்தை. அப்போ எனக்கு பயமாக இருக்குது, உங்களை குத்திரம் போகிறேன் தாடியில் குத்திரம். படம் பார்த்ததால நான் நல்ல படம் இது கெட்ட படம்னு சொல்றதுக்கு. சரி, அந்த காலத்துல எந்த படமும் பார்த்தது இல்லையா? ஒரு படம் விஜய் படம் எதுவும் தேட்டர்ல எதுவும் பார்த்து இல்லையா? பூவே உனக்காகவான்னு பாட்டு சினிமா தேட்டர்ல பார்த்தேன். பூவே உனக்காக படம். அந்த படம் தேட்டர்ல பார்த்தீங்களா? பார்த்தேன். நல்ல கூட்டம்லாம் நல்லா இருந்ததா? செம்ம கூட்டம் இருக்கு. அப்போவா? அப்போ அந்த படம் தேட்டர்ல பார்த்தீங்க? பார்த்துக்கிறேன். சூப்பர். வேற என்ன படம் பார்த்த தேட்டர்ல? ரஜினி படம் படையப்பா பார்த்தம்பா. நல்ல செம்ம கூட்டம்பா, பயங்கர கூட்டம் ஜனம். அப்போவா? அப்போ படம் நல்லா ஹோன்னு ஓடிச்சப்பா படம். ரஜினி படம் இப்போவும் விட்டாங்க, இப்போயும் அதே மாதிரி தான், அதே கூட்டம் தான் இப்போவும். ரஜினி அந்த காலத்திலே 96ல் எலெக்ஷனில் நின்றுந்தாருன்னா சிஎம்மா, இது வரைக்கும் இருந்திருந்தாருன்னா அவர் தான் சிஎம்மா இருந்திருப்பார். இப்போ வரைக்கும். ஆமாம், தோற்க மாட்டார். அந்த அளவுக்கு ரசிகர்கள் நிறைய வருது. விட்டுட்டார. சரி விடு, அந்த கதையும் கேட்குற மனசு தாங்காது. சரி ஓகேப்பா. அப்போ டிஎம்கே உங்கள் ஓட்டுக்கு டிஎம்கே கன்ஃபார்ம் ஆகி போயிடுச்சு, எந்த ஒரு மாற்ற கருத்து எதுவும் கிடையாது. சூப்பர்ப்பா. வெளிப்படையாக சொல்லணும், வெளிப்படையாக சொல்கிறீங்க பாருங்க, அது சூப்பர். என் பிள்ளைன்னு தான் சொல்கிறேன், வெளியிலலாம் நான் யாருங்களையும் பேச மாட்டேன், யாருங்களையும் சொல்ல மாட்டேன். எனக்கு அரசியலை பற்றி நல்லா தெரியும், நுணுக்கங்கள் எல்லாம் தெரியும். இருந்தாலும் நான் இதை டச் பண்ண மாட்டேன். அதில் வரப்போது என்ன? உங்கள் பிள்ளையாருக்கும் என்கிட்ட சொல்கிறீங்க? ஆமாம், பொருளாளரா செயலாளரா வட்ட செயலாளரா எதுங்கடு என்னமோ நினைச்சேன் உங்களை பச்சு நினைச்சானா நீங்க நல்ல டைப்பு பழகுதுப்பா. ஏன் வெளியே சொல்றீங்க? வெளியே யாருக்கிட்ட சொல்ல மாட்டீங்க, என் பிள்ளையாருக்கும் சொல்றீங்கன்னு சொல்றீங்க பாருங்க. அந்த மனசு இருக்கு பாருங்க, தூய்மையான மனசுப்பா உங்களுக்கு. நாம எல்லாம் சிரிக்கூடாதுப்பா தோட்டத்துல உட்காந்து. அப்போ 2026 டிஎம்கே. ஆமா, ஓட்டு போடுறீங்க? ஆமாம்பா. சூப்பர்ப்பா. நீங்கள் ஓட் டிஎம்கேக்கு போடுறீங்க, சூப்பர். ஆனால் உங்களுடைய மூஞ்சி பாவனை அணில் மாதிரி இருக்கு. வயசானவங்க இருக்கு வயசு ஆக ஆக அணில் மாதிரி ஆகிடும். முகம் தொங்கி போயிடும், சுருங்கி போயிடும். முகமெல்லாம் சுருங்கி போயிடும். ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்த்துன்னு இருப்பாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க வீடியோவை. ஒழுங்காக தயவு செஞ்சு கொஞ்சம் டீசெண்டாக பேசுப்பா. அவர் என்ன பேச என்ன சொல்ல கம்முன்னு தொங்கி போயிடுங்க, இங்கே போயிடுங்க வயசான. டிவிக்கே ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா இந்த எலெக்ஷனில்? வாய்ப்பு இருக்காதே சொல்கிறேன். அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ இடம் பிடிக்க முடியாதுப்பா. 234 தொகுதிக்கு கழிச்சிட முடியுமா? பாதி கழிச்சு தான் சிஎம் வர முடியும் அவர். ஓகே, அவ்வளோ இவ்வளோ இடம் கூட்டணி எதுவுமே இல்லாமல் கூட்டணி இல்லாத இருக்கும்போதே இவ்வளோ இடம் பிடிக்க முடியாது. 234 தொகுதி ஆச்சுப்பா, எப்படி கழிச்சு சிஎம் வருவார் அவர்? சரி, ஆனால் டஃப்பாக இருக்கும் இந்த எலெக்ஷன் டஃப்பாக இருக்கும். எல்லாம் வாலிப பசங்களெல்லாம் ஓட்டு போடுவாங்க, பொண்ணுங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு வரணும். 130 120 இடம் வந்தால் தனியாக வந்தாக்கா சிஎம் ஆகலாம். அவர்தான் கூட்டணி எதுவுமே இல்லையே சாமியை, அதனால் வரதுக்கு சான்ஸ் இல்லை அவர்.
சரிப்பா, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம். தளபதி தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்காம சினிமா துறையில். ஆனால் ஓட்டு வந்து டிஎம்கேக்கு. டிஎம்கே தான். நீங்கள் ஓல்டு அல்கோகன்றதுனால மாற்ற முடியல. சரி, ஓகேப்பா. ஏம்பா என்ன கேட்குறிய, நீ யாருக்கு ஓட்டு போடுவ? உண்மையெல்லாம் நான் தைரியமாக சொல்ல முடியாது. அதெல்லாம் எனக்கு திராணிகள் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ உன்னை நான் கேட்டேன், நீ வெளிப்படையாக சொன்ன. எனக்கு அதில் எந்த ஒரு ஆட்சேபனானா இல்லை. எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனானா அதில் இல்லை. நீ அதை சொன்ன, வெளிப்படையாக சொன்னீங்க. என்ன நீங்கள் கேட்டீங்கன்னா நான் வந்து அசட்டெல்லாம் சொல்ல முடியாது. சொருன்னு சொருவாங்க என்ன. எனக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும்னு. எனக்கு அதுக்கு நீ கேட்க வேண்டிய வேலையே இல்லை. நான் சொன்னேன்ப்பா, ஆம்பளையா இருந்தா சொல்லம்பா. பெத்த புள்ளையா யாருன்னா ஆம்பளையா இருந்தா சொல்லு பண்ணுவாங்க. நான் எவ்வளோ பெரிய அசிங்கத்தை எனக்கு உண்டாக்குற. இதெல்லாம் தயவு செஞ்சு சொல்கிறேன்ப்பா. டாப்பு திறந்துக்கும், டாப்பு சத்தியமாக சொல்கிறேன், டாப்பு திறந்துக்கும். தயவு செஞ்சு எந்த போயிடுப்பா. ஆம்பளையா இருந்தா சொல்லணும். இது மாதிரிப்பா சொல்லுவாங்க. சொல்லுப்பா. என்ன சொல்கிறது அப்புறம்? என்ன சொல்கிறது திருப்பி என்ன சொல்கிறது? உன்ன அதுதான் சொல்ல மாட்டேன்ப்பான்னு சொல்கிறேன். ஆம்பளையா இருந்தா சொல்லுப்பா. நான் காரி துப்ப மாட்டாங்க கமெண்ட்ல, கேவலப்படுத்த மாட்டேன், எனக்கு கேட்க மாட்டேன். என்ன கேட்கல? அவன் யாருக்கு ஓட்டு போடுறன்னு நீ கேட்கல. கேட்டேன், நீ அதுக்கு நீ மட்டும் யாருக்கு ஓட்டு போறன்னு கேட்டேன். தப்பா அது? ஆம்பளையா இருந்தா சொல்லுப்பான்றீங்களப்பா. அது ஓன் சன்னை போயிட்டு மாதிரி சொல்லக்கூடாதுங்களப்பா. அது தானப்பா கேட்குறாங்க. அது நான் சொன்னேன். அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வறுத்து எடுப்பாங்களப்பா. வரப்பாங்க தீச்சிருவானுங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் வந்து பிறந்துக்குன்னு போவீங்க, அடிக்கிற அடி அங்கே பிரச்சனை பண்ணிக்கின்னு போவீங்க. நான் வயசானவர மாதிரிலாம் பார்க்க மாட்டேன். ப்ரோக்ராம் டைமில் நச்சுன்னு நறுக்குன்னு பேசணும். என்கிட்ட தவறான பேச்சுகள்லாம் பதிவுகள் நம்மக்கிட்ட கொடுக்கக்கூடாது. பயந்து நீங்கள் போங்க. நீங்கள் எந்த போங்க நீங்கள் போங்க. பயமாக இருக்கு உங்களை குத்திருவோம்ல, போங்க. முதுகில் குத்திருவோம், போங்க. என்ன பேச்சு இது? எப்படி பேசிட்டு போகிறாரு பார்த்தீங்களா? நாகரிகமற்ற பேச்சு. டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு தெரியுமா? சத்தியமாக மைண்டு கொஞ்ச நேரத்தில் என்னடா நம்ம டேடி அது மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. நான் கோவக்காரன். நான் அப்பாலாம் மேலே பார்க்க மாட்டேன். சின்ன வயசில் நம்மளை வளர்த்தாங்க, படிக்க வச்சாங்க, நம்மளுக்கு புத்திமதி சொல்லி கொடுத்தாங்க, நம்மளுக்கு பைக் வாங்கி கொடுத்தாங்க, நம்மளுக்கு சாப்பாடு போட்டாங்க, சோச்சு ஊட்டினாங்க பசிக்கிற டைமில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணங்கள் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம் டைமில் இந்த மாதிரிலாம் அசிங்கப்படுத்தினா இப்போ எல்லாம் எவ்வளோ பேர் கேவலமாக பேசுவாங்க கமெண்ட்டில். புரிஞ்சிக்க மாட்டுறாங்க பாருங்கள். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பல்லுகள்லாம் வாட்சின்னு இருக்க நேரம் இருக்குது. அதனால தான் போய்ட்டு சொல்லிட்டேன். மனசு தேங்காதுங்க. அப்பா விடுங்க, அடிக்க முடியும். நீங்கள் எந்த அடிச்சுட்டு போனால் போ. அந்த கதை விட தேவையில்லாத கதை. யாருக்கு ஓட்டு எந்தெந்த கட்சிக்கு போடணுமோ அவங்க அந்தந்த கட்சிக்கு போடுங்க. யாரையும் போய் கெஞ்சிக்கு நீ இதுக்கு போடு அதுக்கு போடுன்னு சொல்லுன்னு கிடக்காதீங்க. லீடர்ஸுங்க கேட்பாங்க, எங்களுக்கு போடுங்க. அவங்க கேட்கலாம். நார்மல் பீப்புள் நம்ம ஏன் சண்டை போட்டுன்னு கிடக்கணும்? யார் ஆட்சிக்கு வந்தாலும் நல்லபடியாக அந்த ஆட்சி இருக்கணும். ஒயின் ஷாப் பாதிக்கு பாதி க்ளோஸ் பண்ணிடணும். அடுத்த ஆட்சி வந்தால் ஒரேடியாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண சொல்லலை. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். பாதிக்கு பாதி க்ளோஸ் பண்ணிடணும். கொஞ்சம் விபத்துகள் கொஞ்சம் கம்மியாகும், அராஜகம் கொஞ்சம் கம்மியாகும். அது எந்த ஆட்சி வந்தாலும் தயவு செஞ்சு ஒயின் ஷாப்பை கொஞ்சம் பாதிக்கு பாதி க்ளோஸ் பண்ணுங்கள். இல்லைனா எங்களுக்கு வீட்டில் நாங்கள் காசுற மாதிரி அதை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நாங்களே சொந்தமாக காசு வீட்டில் குடிக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா, ஒரு ஊட்டச்சத்து மாதிரி, ஒரு ஒயின் மாதிரி அதுமாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஸோ இது மட்டும் தான் என்னோடய வேண்டுகோள். வேறு எதுவும் இல்லை. தப்பாக நினச்சிக்காதீங்க. வாழ்க வளமுடன். வந்தே மாதரம். தேங்காய் பால் குடிங்க, தேங்காய் பிஸ்கட்டும் சாப்பிட்லாம். 2 சாய்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஓகே, நான் போயிட்டு வரேன். பாய். தேங்க்யூ. டேக் கேர். எங்கே போகிற? வீட்டு சாவியா? வரேன். வீட்டு சாவி கொடுத்துருப்பா.